தர்மபுரி மாவட்டம். அந்த மாவட்டத்தில் நல்லம்பள்ளி ஒன்றியத்தில் நாகர்கூடல் என்று ஒரு பஞ்சாயத்து இருக்கிறது. ஒரு சிறிய கிராமம் பேபின மருதள்ளி என்ற கிராமம். நிறைய மது பயன்படுத்துகிற காரணத்தால் ஆண்கள் எல்லாம் 40 வயசு தாண்டக்கூடிய நிலையிலேயே பெரும்பாலான ஆண்கள் இறந்து போயிருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே இருக்கிறவர் எனக்கு தெரிஞ்சு 3 பேரோ என்னமோ இருக்காங்க. ஐயா வந்தார் ஃபஸ்ட்டு, தங்கவேலி ஐயா. அப்பாவெல்லாம் எல்லாம் குடிக்கிறது தான். அதனால் அவர் சொன்னார், எல்லாம் இந்த ஊரே எல்லாம் இப்படி குடியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். எல்லாம் குடிச்சு இறந்துட்டாங்க. அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பாவெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு நாங்கள் சொன்னோம். இதிலிருந்து மேலே வந்துட்டா இந்த கிராமம் மேலே வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. அதனுடைய அடிப்படையில் இந்த கிராமத்துக்கு முதல்ல ஒரு ஸ்கூல் வாங்கி கொடுக்கலாம், ரொம்ப அவசியமானது. அந்த பள்ளிக்கூடம் வந்துருச்சுன்னா பள்ளிக்கூடத்தின் மூலம் பெற்றவங்களை திருப்திப்படுத்த முடியும். அந்த குழந்தைங்க இவ்வளோ அழகாக படிக்குது, கான்வெண்ட்டை விட நல்லா படிக்குதுன்ற அளவு கொண்டு வந்தால் எந்த பெற்றவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சியை பயன்படுத்தி ஒன்றா சொல்லி அவங்களுடைய குறைகளை நீக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இந்த பக்கம் போனால் 2 கிலோமீட்டர் போகணும், இந்த பக்கம் போனால் 2 கிலோமீட்டர் போகணும். ஊர் கவுண்டர்கிட்டலாம் பேசி ஸ்கூல் வாங்கி கொடுத்தாரு ஃபஸ்ட்டு. மக்கள் அத்தனை குழந்தைங்களையும் கொண்டு வந்து ஸ்கூலில் சேர்த்துனாங்க. ஒரு குழந்தை கூட பாக்கி இல்லை. இளைஞர்களை பூரா நாங்கள் ஒன்றா திரட்டணும். நாளைக்கு உங்கள் அப்பா என்ன செய்கிறாரு, உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா நல்லா தண்ணி அடிக்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? யோசனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இளைஞர்களை யோசிக்க தான் வச்சோம். ஒரு 48 பேர் உறுப்பினர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம். அன்னிலேருந்து இது வரலையும் யாரும் குடிக்கிறதில்ல. இது நம்ம இருந்தால் நம்ம தப்பிச்சிக்கலாம், நம்ம குழந்தைகளும் தப்பிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த முடிவு எடுத்துட்டோம். எங்களுக்கு முழுசாக அப்பாவா இல்லை, 10 வயசு 11 வயசுல இறந்துட்டார். நாங்களாவது முழுசாக எங்கள் பசங்களுக்கு அப்பாவாக இருக்குன்னு இந்த முடிவை எடுத்துருக்குறோம். இந்த நிமிஷம் இருந்து 23/8/2013 அன்னைக்கு தான் முடிவு பண்ணுறாங்க. இந்த நிமிஷம் இருந்து இனிமேல் நாங்கள் மதுவை தொட மாட்டோம் அப்படின்னு உறுதி எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு எடுத்த முடிவை மாற்றாமல் ஒரு இளைஞர்களும் தண்ணி அடிக்காமல் நல்லா இருக்காங்க. எங்களுக்கு சந்தோஷம். இப்போ எங்கள் பசங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க, குடிக்காமல் நல்லா இருக்கிறாங்க. எங்கள் பேர முண்டாட்டிமாரும் நல்லா இருக்கிறாங்க, என் மனுஷனும் நல்லா இருக்குது. எப்படியே எங்கே போனாலும் 10 ரூபா சம்பாதிக்கிறாங்க, நல்ல மாதிரியே வந்து வீட்டுருக்கிறாங்க. ஒரு சாமி விசேஷம் செஞ்சாலையும் அப்போல்லாம் அப்படி அடி போடுவாங்க, ஒரு விசேஷம்னா குடிப்பாங்க. எங்கள் பேர மாதிரிலாம் குடிக்கிறதில்ல. இப்போ சந்தோஷமாக வீட்டில் நல்ல மாதிரியே வந்து ஒரு நல்லதாக கெட்டதாக பண்ணாக்களும் நல்லா இருக்கிறாங்க. இந்த கிராமம் இப்படி தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு எந்த விதமான மகிழ்ச்சியும் இல்லை. அதாவது ஒரு கெட்டது செய்யலை, அவ்வளோதானே. மது அருந்ததை விடுறதுன்றது ஒரு பெரிய சாதனைன்னு நான் நினைக்கல. கெட்டதை விட்டுட்டோம், நல்லது என்ன செஞ்சோன்னு வேணும் இல்லையா? என்னுடைய ஆத்மார்த்தமான மனசில் நான் சொல்கிறேன், இந்த கிராமத்திலிருந்து என்னுடைய கண்ணை மூடுறதுக்குள்ள அட்லீஸ்ட்டு ஒரு IAS IPS ஆவது நான் பார்க்கணும். அதை பார்த்துட்டு நான் கண்ணை மூடணும்.